ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே டு டே ஆக்டிவிட்டி, செகண்டு உங்களோட சேனல் கம்யூனிட்டி இம்ப்ரூவைசேஷன், தேர்டு வந்து ப்ராடக்ட் அப்டேட். சரிங்களா? அது என்ன சபரி டே டு டே ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது ரொம்பவே எல்லாருக்கும் பேசிக்கான எல்லாரும் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான். ஆனால் என்ன மாதிரி நீங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க, ஸோ லேட்டாக எழுந்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு தான். காலைல எத்தனை மணிக்கு தூங்குகிறோமோ அது மேட்ரு இல்லை, காலையில் கரெக்டாக 6:30 மணிக்கு எழுந்துக்கணும். செகண்டு, வீடியோ நம்ம அஃபிஷியலாக மீட்டிங் என்ன அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடி முன்னாடி போயிட்டு நம்ம தலை ஒழுங்காக வாரி இருக்குமா, பியர்ட் ஒழுங்காக ட்ரிம் பண்ணியிருக்குமா, முக்கியமாக ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று போட்ட அத்தனை லைவ் வீடியோலையுமே என்னோடய சட்டை கசங்கி இருக்குது. மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக கொடூரமாக இருக்குது. என் மூஞ்சி என்னாலேயே பார்க்க முடியல. அப்புறம் எங்கே வியூவர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் போட்டுவிட்டேன். ஸோ கஷ்டப்பட்டு கண்டென்ட்டை நம்ம லைவாக வந்து ஒர்க் பண்ணி அதை நம்ம வியூவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் ஆனால் என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சரியில்லைன்றதுனால அதை ப்ரைவேட்டில் போட்டேன். இது எல்லாருக்கும் புரியுமான்றது தெரியல. என்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கஷ்டம் வந்து என்னன்னு தெரியும். ஸோ நம்ம சரியாக பியர்ட் ட்ரிம் பண்ண மாட்டோம், நம்மளோட ஷர்ட்டை வந்து சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம், டக்குன்னு நம்மளோட மீட்டிங்காக ஓகே போய் நின்றுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இனிமேல் டெய்லி காலைல 6:30 மணிக்கு எழுந்துக்க போகிறோம். அப்புறம் வீடியோ ஆர் அஃபிஷியல் மீட்டிங் வரும்போது கண்ணாடி முன்னாடி போயிட்டு நம்மளோட அப்பியரன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செகண்ட் செக் பண்ண போகிறோம். அப்படி நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோ, இல்லைனா இல்லை. சரிங்களா? ஸோ இது 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேர் வந்து எனக்கு நம்ம யூடியூப் சேனலில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்கிறது நம்ம டிவைஸ் ப்ரோ. அவர் பேர் என்னன்னு தெரியல, ஆனால் அவர் நான் ஸ்ட்ரகிள் ஆகிற நேரத்துலலாம் கரெக்டாக வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறாரு. முன்னாடி அப்படி தான் ஃப்ளோ சார்ட் வந்து போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரோட சஜஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு ஃப்ளோ வைஸ் 4 வருஷம் மொத்தம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ அவரால் அந்த இம்ப்ரூவைசேஷன் ஆச்சு. செகண்டு பார்த்தீங்கன்னா நேற்று லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக் கன்வெர்ட்டர் வந்து திடீர்னு வந்து 5 வோல்ட் தான் கொடுக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 8.8 வோல்ட் கொடுத்தது. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி பண்ணோம். ஏன்னா எதனா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது நம்ம கண்டிப்பாக டிக் பண்ணி நம்மள சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ லைவில் அது பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு எனக்கு டைம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் டைம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ண உடனே அவரோட கமெண்ட்ஸை பார்க்குறேன். ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தது. ஸோ கண்டிப்பாக டிவைஸ் ப்ரோன்றவர் ஒரு ப்ரொஃபஷனலாக தான் இருக்கணும். ஸோ அவர் நம்ம டீமுக்குள்ளே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவர் சொன்ன சஜஷன் மாதிரியே நான் ப்ரீசெட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட தனுஸ்ரீ ஸ்மார்ட் ஃபோன் ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ அது எந்த லெவலில் நிற்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலி பாய்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து நேற்று நைட்டு லைவில் இருக்கும்போது சேட் பண்ணியிருந்தார். அவர் வந்து இசிஇ 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் அவருக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணணுன்ற பேஷன். ஸோ அவருக்கு நம்ம சஜஷன் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் பேஷன் சொல்லிட்டு போகாமல் கரியரை வந்து ப்ராஜெக்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். ஸோ அவர் ஒரு சேட் பண்ணியிருந்தார். 3வது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் தாண்டி அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போன வாரம் கேட்டிருந்தாரு. நான் என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருந்தேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் இமெயில் போட்டிருந்தாரு, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தாங்க ஸோ தட் நம்ம சேட்டிங்கில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் மெசேஜ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட கம்யூனிட்டி நம்மளோட குரூப் வந்து எவால்வ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்மளோட டீமில் வந்து இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். நான் ஒரு விஷயம் இந்த சேனல் மூலிமா செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் மட்டும் செய்கிறது கிடையாது. அவரோட ஹெல்ப்ஃபுல்லும் அதில் இருக்குது. முக்கியமாக டிவைஸ் ப்ரோ அப்படின்றவர் நம்மளுக்கு நிறைய இக்கட்டான நேரத்தில் 2 தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்மளோட இம்ப்ரூவைசேஷனுக்கு ஒரு தடவை, அப்புறம் நம்ம எங்கே ஸ்ட்ரகிள் ஆகணுமோ அங்கே ஒரு நம்மளுக்கு சஜஷன் சொல்லியிருந்தாரு. சீக்கிரமாகவே நம்மளோட கம்யூனிட்டி குரூப்புன்னு சொல்லிட்டு எதனா ஒரு மீடியமில் நான் க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாகவே சேட் பண்ணலாம். 3rd வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் அப்டேட். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர், ஸ்பீக்கர், டிஎஃப் பிளேயர், ஆம்ப்ளிஃபையர், பக் கன்வெர்ட், ஃபியூஸ். ஓகேங்களா? மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணிவிடுவோம். தெரியுதுங்களா? ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு லைட் எரியணும். 5 ஃபீச்சர் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? கேமரா, கான்டெக்ட்ஸ், மியூசிக்,
SOS, அதுக்கப்புறம் கான்டெக்ட் சொல்லிட்டேன், இன்னும் ஒன்று மறந்துட்டேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சர் இந்த டாக்ஸ் வர ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பட்டன்ஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் MP3 ஃபைல் வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் லைட் வந்து ப்ளே ஆகும் ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும் போதும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாஜிக்கை கண்ட்ரோல் பண்ணுறவர் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அந்த MP3ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ MP3 சொன்னேன் இல்லையா, அந்த MP3 ஃபைலை இந்த மெமரி கார்டுக்குள்ளே நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த MP3 ஃபைலை ஆம்ப்ளிஃபை பண்ணுறவர் இங்கே இருக்கிறார் பாருங்க. ஸோ இங்கே வால்யூம் கண்ட்ரோலர் இருக்குது, எவ்வளோ நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபை பண்ண MP3 ஃபைலை இந்த லவுட் ஸ்பீக்கரில் நம்ம ப்ளே பண்ண வைக்கலாம். ஓகேங்களா. பக் கன்வெர்ட்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், வர 9.4 வோல்ட்டை நம்மளுக்கு 5 வோல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தரும். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த கண்டிஷனில் தான் நம்ம தனுஸ்ரீ ஸ்மார்ட் ஃபோன்ற ப்ராஜெக்ட் இருக்குது. இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ஒயரிங் ப்ராசஸ் தான் இருக்குது, ஒயரிங் அண்டு ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயம் நான் பண்ணணும். நேற்று நைட்டு இவ்வளோ தான் முடிஞ்சுது. ஸோ கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக இதுக்கான அவுட்புட் கொடுத்துருவேன். ஃபிசிக்கலாக இந்த ஃபோன்லாம் இன்னும் பண்ணலை, இன்னும் தர்மாக்கோல் கார்ட்போர்டு அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த சண்டேக்குள்ளே முடிச்சிருவேன் தனுஸ்ரீ ஸ்மார்ட் ஃபோன்ற ப்ராஜெக்ட்டை. நம்மளோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே க்யூவில் நிற்கிது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதோட ப்ராக்ரஸும் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.